ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः சாமே வசதி ஜிஹ்வாக்ரே பிரம்மரூபா சரஸ்வதி நிதயே சர்வவித்யானாம் விஷயே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। जीवयात्रा ऐந்தாவது பாடல் श्लोकम् 5 आस्तिक्यं दृढमूलमेव मनुजः आस्तिक्यं दृढमूलमेव मनुजः सम्पादयत्वादितः कर्माचारयुतस्ततश्च भवतु स्वर्गादिभोगेच्छया स्वर्गादावपि च क्रमेण गमितः नैराश्यमेवास्थिरे नित्यानित्यविचारणे स्वधिकृतः तत्त्वं समन्विच्छतु। ஜீவயாத்திரையில் நித்யானந்த சுகம் என்ற மோட்சத்தை அடைவதற்கு அனைவரும் விரும்புகின்றார்கள். அதற்கான முயற்சியையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை அடைவது இல்லை. ஜீவர்கள் தன்னுடைய முயற்சியில் வெற்றி பெறுவது இல்லை. ஏன் இல்லை என்றால் அவர்களுக்கு சாத்திய சாதன விவேகமானது போதுமானதாக இல்லை. லட்சியத்தை பற்றிய தெளிவான அறிவும் அதை அடைவதற்கான வழிமுறைகளை பற்றிய தெளிவான அறிவும் அவர்களுக்கு இல்லை. அதனால் முயற்சி செய்கிறார்கள், ஆனால் முயற்சி வெற்றி பெறுவது இல்லை. ஏன்னா ஒரு முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் சரியான திசையில் சரியான அளவு செய்யப்பட வேண்டும். அந்த விவேகம் இல்லை என்றால் முயற்சி இருந்தாலும் தப்பான இடத்துல முயற்சி பண்ண அது கிடைக்காது. ஆகவே ஒருவன் முதலில் சாத்திய சாதன விவேகத்தை அடைய வேண்டும். அதான் கருத்து. சாத்திய சாதன விவேகத்தை அடைய வேண்டும். முயற்சி செய்கிறதுக்கு முன்னாடி தாம் எதை அடைய விரும்புகிறோம், அதை எப்படி அடைவது என்ற தெளிவை முதல்ல ஒருவன் அடைய வேண்டும். அதான் விவேகம், ஞானம். அதற்கு ஒரு ரத கல்பனை என்று உபனிஷத்தில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை பற்றிய உருவகத்தை முதல்ல சொன்னார். ஏன்னா சாஸ்திரம் நமக்கு பிரமாணமாக இருக்கின்றது. நம்முடைய லட்சியத்தை அடைவதற்கான சாதனம் என்ன என்பதில் சாஸ்திரம் பிரமாணமாக இருக்கின்றது. அதனால் சாஸ்திர விஷயத்தை முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் இந்த மோட்சம் என்பது என்ன என்பதற்கான விளக்கம் கொடுத்தார். மனிதன் விரும்புகின்ற நித்யானந்த சுகம் என்பதுதான் ரிஷிகளால் பெரியோர்களால் மோட்சம் என்று சொல்லப்படுகின்றது. அதுதான் விஷ்ணுவினுடைய பரமம் பதம் என்றும் சொல்லப்படுகின்றது. அதுக்கப்புறம் அந்த சாதனத்தை பற்றிய வர்ணனைகளை சொல்லுகின்றார். மோட்சத்திற்கு சாதனம் அல்லது நித்யானந்த சுகத்தை அடைவதற்கான சாதனம் ஞானம்தான். ஞானம்தான் மோட்ச சாதனம் என்பதை 4வது ஸ்லோகத்தில் சொன்னார். அதில் சாத்தியம் என்ன, சாதனம் என்னங்கிறத 4வது ஸ்லோகத்தில் தெளிவுபடுத்தி சொல்லி இருக்கின்றார். அந்த
ஞானம் என்பதற்கான லட்சணத்தையும் சொன்னார். ஞானம் என்ன செய்கின்றது என்பதை சொன்னார். இந்த ஜீவன் ஆத்ம ஸ்வரூபமாக, ஆத்மா ஆனந்த ஸ்வரூபமாக இருந்தாலும் ஆவரணத்தினால், அஞ்ஞானத்தினால் அது மறைக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஆகவே தான் விரும்புகின்ற ஆனந்தத்தை ஜீவர்கள் புறத்தில் தேடுகிறார்கள். இவர்கள் எந்த ஆனந்தத்தை தேடுகிறார்களோ, எந்த நித்தியத்துவத்தை தேடுகிறார்களோ, அது ஆத்மாவினுடைய சொரூபமாக இருக்கின்றது. ஆத்மா எங்கே இருக்குன்னா, ஆத்மா அது உள்ளே இருப்பது சொரூபமாக, அவர்களே அதுதான். ஆனால் அது தெரியாததுனால அதை புறத்தில் தேடுகிறார்கள். வேதாந்த சாஸ்திர விசாரத்தினால ஒருவருக்கு ஞானம் ஏற்படுகின்ற பொழுது அந்த அஞ்ஞானமானது நீங்குகின்றது, சொரூபமானது விளங்குகின்றது. இப்போ எந்த ஒரு ஞானமானது அஞ்ஞானத்தை நீக்கி சொரூபத்தை காட்டுகின்றதோ அந்த ஞானம் அடையத்தக்கது சொன்னார். அதனால் அது அமலம் ஞானம்னு சொன்னார். மோட்சத்தை அடைவிக்கக்கூடிய தூய்மையான ஞானம், அத்தியாசத்தை போக்குகின்ற ஞானம் எதுவோ அந்த ஞானமே. சொரூபத்தினுடைய மறைப்பை நீக்குகின்ற ஞானம் எதுவோ அந்த ஞானமே தூய்மையான ஞானம். அதுதான் அடையப்பட வேண்டிய ஞானம். தூய்மையான ஞானம்னா இப்போ மற்ற ஞானம்னா தூய்மை இல்லாத ஞானம்னு ஆகுது. தூய்மை இல்லாத ஞானம்னாக்கா அஞ்ஞான கலப்புடைய ஞானம். முழுமையான ஞானம்ங்கிறது லௌகிக்க விஷயத்தில் இல்லவே இல்லை. அப்படி இல்லாததுனால தான் அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கான், மாற்றிக்கிட்டே இருக்கான். ஸ்கூல் சிலபஸே மாறிக்கிட்டே இருக்கேன். அப்போ மாற்றுறதுக்கு காரணம் என்ன? ஒரு ஆராய்ச்சி, ஒரு முடிவு வருது. அந்த முடிவு வந்தோன்னா அதை பற்றி கட்டுரை எழுதுகிறா, அது பாடமாக இருக்குது. அப்புறம் அடுத்தடுத்த வருடங்களில் ஆராய்ச்சி மேம்பட முதல்ல எடுத்ததை விட இது இன்னும் சரியாக இருக்கும், அல்லது தப்புனா முந்தின முடிவு தவறு என்றே அடுத்த முடிவு வருகின்றது. அப்போ என்னது? அப்போ முன்னாடி வரைக்கும் எது ஞானமாக இருந்ததோ அது இப்போ அஞ்ஞானமாயிருது. ஏன்னா ஸ்கூல் பாடத்தில் 9 கிரகம்னா இப்போ 9 கிரகம் சொல்கிறது சரியில்லை, 8 தான் கிரகம்ங்கிறான். இப்போ இருக்க அறிவியல் பாடத்தில் என்னென்ன 8 கிரகம்தான், இன்னொன்று கிரகமாக கணக்கிட தகுதியானது அல்ல. அதனால் 8 கிரகம்தான் சொல்லணும்னா. அப்போ நம்ம காலத்தில் 8ன்னு எழுதியிருந்தால் முட்டை போட்டிருப்பான், இப்போ 9ன்னு எழுதுனா முட்டை போடுறான். அப்போ எந்த ஞானம் சரியானது? அப்போ அந்த ஞானம் அஞ்ஞானத்தோட கூடியதாக இருக்குது. முழுமையாக இது சரியானது மாறாததுன்னு லௌகிக்க ஞானம் எதையுமே சொல்ல முடியாது. அது காலத்தினால் மாறுபடுகின்றது. ஐடி வேலை தான் உயர்ந்த வேலை, அதுதான் ரொம்ப புத்திசாலித்தனம்னா. இப்போ அதுக்கு மேலே ஏஐ வந்துருச்சு. அதனால் ஐடி கம்பெனியில் இருக்கிறவனுக்கு வேலை இல்லைன்னு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்ருக்கான். அப்போ அதை விட ஒரு அப்கிரேடடான ஞானமானது வருகிறதுன்னா முதல்ல இருந்த ஞானம் பூர்ணமான ஞானம் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் உபனிஷத் சொல்லுகின்ற ஞானம் காலகாலத்துக்கு மாறாமல் அப்படியே இருக்குது. எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு பிறகும் ஆத்ம தத்துவம் அப்படியே தான் இருக்குது, எதுவும் மாறவில்லை. அதே தான் நம்ம இன்னும் எத்தனை ஆயிரம் வருடம் ஆனாலும் இதே தத்துவ போதத்தை, கேனோபனிஷத்தை, கடோபனிஷத்தை படித்தாலும் அது அப்படியே இருக்கும். ஏன்னா அது மெய்ப்பொருளை பற்றிய ஞானம். மெய்ப்பொருள் எந்த காலத்திலும் மாறாமல் இருப்பது. அதனால் இந்த ஆத்ம ஞானத்தை தூய்மையான ஞானம்னு சொல்கிறேன். இதில் அஞ்ஞான கலப்பு என்பது இல்லை. இதுதான் தூய்மையான ஞானம். ஆத்ம ஞானம் தான் தூய்மையான ஞானம். அந்த ஞானம் தான் நித்தியானந்த சுகத்தை தரத்தக்கது என்று சொல்லி, அதற்கப்புறம் இந்த ஆத்ம ஞானத்தை ஒருவன் அடைய வேண்டும் என்றால் முதலில் அதற்கான தகுதியை பெற வேண்டும். அந்த ஞானத்தை, சரி ஆத்ம ஞானம் தான் மோட்சத்தை தரும், நான் தெரிந்து கொள்ளுகிறேன், அந்த ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதற்கு படிப்படியான சாதனைகளை சொல்லுகின்றார். முதல்ல சாஸ்திரத்தில் ஒருவன் ஸ்ரத்தையுடையவனாக இருக்க வேண்டும். முதல் விஷயம், ஆத்ம ஞானத்துக்கு வருவதற்கு முன்னாடி ஆத்ம ஞானம் வேதத்தினுடைய 2வது பகுதி ஞான காண்டத்தில் உபனிஷத்துக்கள் வாயிலாக ஆத்ம ஞானமானது உபதேசிக்கப்படுகின்றது. அங்கே உபனிஷத்துக்களில் தான் ஆத்ம ஞானம் இருக்கின்றது. அந்த உபனிஷத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி வேதத்தினுடைய பூர்வபாகமான கர்ம காண்டத்தை படித்து அதில் ஸ்ரத்தை உடையவனாக இருந்து அதில் சொல்லி இருக்கக்கூடிய கர்மாக்களை எல்லாம் ஒருவன் முதலில் செய்ய வேண்டும், முறைப்படி செய்ய வேண்டும். இந்த 5வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். ஆதித்தக மனுஜக திருடமூலம் ஆஸ்திக்யம் ஏவ சம்பாதித்து. முதலில் ஒருவன் ஆஸ்திக்க புத்தியை சம்பாதிக்க வேண்டும். ஆஸ்திக்க புத்தினாக்க வேதத்தில் பிரமாண புத்தி. வேதம் நமக்கு நல்வழியை காட்டும். வேதம் தான் நம்ம வாழ்க்கைக்கு சரியான வழிகாட்டி.
என்று ஒருவன் நிச்சயிக்க வேண்டும், ஸ்ரத்தை கொள்ள வேண்டும். அப்படி ஸ்ரத்தை கொண்ட பிறகு அதில் சொல்லி இருக்கின்ற கர்மாக்களை பின்பற்ற வேண்டும், செய்ய வேண்டும். அதன் பிறகு அந்த வேதத்தில் பலவிதமான கர்மா சொல்லி இருக்கு. இந்த உலகத்தில் சுகமாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. எதை செய்யக்கூடாது என்பதையும் சொல்லி இருக்கு. நித்திய கர்மா, நைமித்திய கர்மா என்று பல கர்மாக்கள் சொல்லி இருக்கு. அதற்கப்புறம் அந்த கர்மத்தினுடைய பலன் மறுபிறவியில் கிடைக்கக்கூடியது என்று சொல்லி இருக்கு. அப்போ மேலான பல பிறவிகள் இருக்கு. சொர்க்கம் முதலான உயர்ந்த லோகங்கள் இருக்கு. அந்த உயர்ந்த லோகங்கள் அடையிறதுக்கு இந்தந்த கர்மாவை நீ பண்ண வேண்டும். இந்தந்த கர்மா பண்ணால் அதற்கு ஒரு பிரயோஜனம் ஏற்படும். அந்த புண்ணியத்தினால உயர்ந்த லோகங்களை அடைவாய் என்று வேதம் சொல்லி இருக்கு. அதில் ஸ்ரத்தை கொண்டு ஒருவன் பல காலம் அந்த கர்மாவை செய்ய வேண்டும். அதற்கப்புறம் அப்படி தொடர்ந்து தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுனால, கர்மாவை அனுஷ்டானம் பண்ணுறதுனால ஒரு விவேகமானது ஏற்படும். அந்த சொர்க்கத்தை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய வேத வாக்கியங்களை தொடர்ந்து ஒருவன் படிக்கின்ற பொழுது, அதை யாரை சிந்திக்கின்ற பொழுது, அங்கே உயர்ந்த சுகம் இருக்கலாம். இங்கு பூலோகத்தை விட உயர்ந்த சுகம் ஒருவனுக்கு கிடைக்கலாம். ஆனால் அந்த சுகமும் அனித்தியமானதாகத்தான் இருக்கும், நித்தியமானதாக இருக்காது. இந்த உலகத்தில் எப்படி ஒரு கர்மாவை பண்ணால் அதற்கு ஒரு பலன் கிடைக்குதோ, பலன் கிடைக்குது. ஆனால் அந்த பலன் நிரந்தரமான பலனாக இந்த உலகத்தில் எந்த கர்மாவுக்கும் இல்லை. ஏன்னா கர்மாவே அனித்தியமானது. ஆகவே கர்ம பலனும் அனித்தியமானது. அல்லது கர்மா வரையறைக்குட்பட்டது. ஆகவே கர்ம பலனும் வரையறைக்கு உட்பட்டது. எவ்வளவு விவசாயம் பண்ணுறோம்னா எவ்வளவு இடம் இருக்கோ அதற்குள்ளே அவன் விவசாயம் பண்ண முடியும். எத்தனை மூட்டை அரிசி போடுறானோ அதற்கு இவ்வளவு தான் பலனாக வருங்கிறது இருக்குது. அதுலேயும் நிச்சயம் இல்லை. வரலாம், அது கொஞ்சம் கூட வரலாம், கொஞ்சம் குறைவாக வரலாம், வராமலே போகலாம். ரெண்டுமே இருக்குது. அப்படி ஒரு 10 மூட்டை அரிசி வருதுன்னா 10 மூட்டை அரிசி வந்தால் வாழ்நாள் முழுக்க அது போதுமான? அது போதாதே. அப்போ அது அந்த ஒரு வருஷத்துக்கு பயன்படும். அதுக்கப்புறம் முடிந்து போன பிறகு திரும்ப உழைக்கணும். எவ்வளோ உழைக்கிறானோ அவ்வளவு பலன் கிடைக்கும். அதனால் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு உழைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். அந்த பலனை அனுபவித்த பிறகு, பலன் கிடைத்த பிறகு மீண்டும் அதே பலன் வேண்டும்னாக்கா திரும்ப உழைக்கணும், திரும்ப சம்பாதிக்கணும், திரும்ப வேலை பார்க்கணும். இப்படியே தான் போய்கொண்டு இருக்குது. அப்போ கர்ம பலன், கர்ம பலன்னு ஒரு தொடர்ச்சியாக அது சென்று கொண்டு இருக்கின்றது. அதே தான் சொர்க்கலோகத்துக்கு போனாலும் அங்கே தான். சொர்க்கலோகத்திலையும் பலவிதமான உலகங்கள் இருக்குது. அங்கேயும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. எவ்வளவு புண்ணியம் வச்சிருக்கிறாரோ அதற்கு ஏற்றாற் போல் அவருக்கு அங்கே கிடைக்கக்கூடிய சுகமானது இருக்கும். இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறான், பணம் சம்பாதிக்கலாம்னா. வெளிநாட்டுக்கு போனாலும் அங்கே ஒரே மாதிரியான வேலை, ஒரே மாதிரியான சம்பளம் இருக்கான்னா, இந்த நாட்டை விட அது வசதியான நாடாக இருக்கலாம், அதிக பொருள் தரக்கூடிய நாடாக இருக்கலாம். ஆனால் இவன் என்ன படித்து என்ன தகுதியோடு போகிறானோ அதுக்கேற்ற மாதிரியான வேலை, அதற்கேற்ற மாதிரியான ஊதியம் தான் கிடைக்கும். வேலை வேணா நான் துபாயில் வேலை பார்க்கலான்னு சொல்லலாம். அங்கே என்ன வேலை பார்த்தேன்னா, அப்புறம் என்ன வேலை பார்த்தேன், அமெரிக்காவில் வேலை பார்க்குறேன், அங்கே என்ன வேலை பார்த்தேங்கிறது போய் பார்த்தா தான் தெரியும். துபாய் ரிட்டர்ன், ஃபாரின் ரிட்டர்ன்னு சொல்லிக்கலாமே ஒழிய அங்கே போய் அவர் எப்படி இருந்தாருங்கிறது, இவர் இங்கேருந்து போகிற போது என்ன தகுதியோடு போனாரோ அதுக்கு ஏற்றாற் போல் அங்கே அது இருக்கும். அதே மாதிரி சொர்க்காதி உயர்ந்த லோக்கங்களுக்கு போனாலும் இங்கே நம்ம எவ்வளவு புண்ணியம் சம்பாதித்து வைத்திருக்கிறோமோ அதற்கேற்றாற் போல தான் அந்த உலகங்கள் இருக்கும். அதனால் இதெல்லாம் யோசித்து பார்க்கிற பொழுது அதுவும் அப்படி அந்த லோகத்திலேயே இருந்தாலும் எது வரைக்கும் இருக்கலாம், அந்த புண்ணியம் இருக்கிற வரைக்கும் இருக்கலாம். புண்ணியம் முடிந்த பிறகு திரும்ப பூலோகத்துக்கு தான் வரணும், முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும், திரும்ப கர்மா பண்ணணும், கர்ம பலன் வரும். இப்படி ஒரு தொடர் முடிவில்லாத ஒரு சக்கரம், சுழற்சி, அதுக்கு தான் சம்சாரம்னு பேர். அதெல்லாம் சிந்தனை பண்ணி அதனால் அதை அடுத்த வரியாக சொல்கிறார். அடுத்த விஷயமா முதல்ல சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருக்கணும். அதுக்கப்புறம் ததக ச சொர்க்காதி போகேச்சையா கர்ம ஆச்சார யுதக, சொர்க்கம் முதலான போகங்களில் விருப்பம் கொண்டவனாக கர்மத்தை கடைபிடிப்பவனாக ஒருவன் பவது இருக்கட்டும். அதுக்கப்புறம் மேலும் அஸ்திரே ஸ்வர்காதௌ அப்பி கிரமேண நைராஷ்யம் ஏவ கமிதக, அவன் தொடர்ந்து இந்த மாதிரி கர்மாவை பண்ணி கர்ம பலனை அனுபவித்து போய்கொண்டிருக்கிற பொழுது அவனுக்கு சொர்க்கம் முதலான உயர்ந்த லோக்கங்களும் நிலையில்லாதவை என்பது விளங்குகின்றது. அஸ்திரேன, ஸ்திரம்னா நிலையாக இருக்கிறது, அஸ்திரம்னா நிலை இல்லாதது. அந்த உயர்ந்த சுகங்கள், உயர்ந்த லோக்கங்களும் நிலையில்லாதவை என்பது
புரிந்து அதனால் நைராஷ்யம் ஏற்படுகிறது. நைராஷ்யம்னா நிராசா, ஆசை நீங்கிய தன்மை. ஆசை இருக்குது, அதுக்கப்புறம் குறிப்பிட்ட காலத்தில் அதில் இருக்க ஆசை போகுது, ஆசை போன தன்மைக்கு நிராசான்னு பேர். இப்போ சொர்க்கம் முதலான உயர்ந்த லோகங்கள்லையும் வைராக்கியமானது ஒருவனுக்கு ஏற்பட வேண்டும். அதனால் இதுக்கு விவேக வைராக்கிய சம்பத்தின்னு பேர். விவேக வைராக்கியம், விவேகத்தை சம்பாதிக்கிறது, வைராக்கியத்தை சம்பாதிக்கிறது. விவேகத்தினால வைராக்கியமானது ஏற்படுதல். வைராக்கியம் என்னது? எல்லா உலகங்களும் எல்லா உலக சுகங்களும் அனித்தியமானவை என்பது விவேகம். எல்லா உயர்ந்த லோகங்களும் எல்லா உலகங்களும் அங்கே இருக்கக்கூடிய சுகங்களும் அனித்தியமானதுங்கிறது, அனித்தியமானவைங்கிறது விவேகம். அந்த விவேகத்தினால அந்த உலகங்கள் அதில் இருக்கக்கூடிய சுகங்களில் இருக்கக்கூடிய பற்றை நீக்கி கொள்ளுதல், ஆசையை எதிர்பார்ப்பை நீக்கி கொள்ளுதல், அதற்கு பேர் வைராக்கியம்னு பேர். அதனால் விராகம், ராகம் நீங்கிய நிலை வைராக்கியம். அதான் இன்னொரு வார்த்தையில் இங்கே நிராசா நைராஷ்யம்னு சொன்னார். நிராசத்தன்மை நைராஷ்யம், நிராசை உடையவனாக இருக்கும் தன்மைக்கு நைராஷ்யம்னு பேர். பற்றற்ற தன்மை சொன்ன, தமிழில் சொன்ன பற்றற்ற தன்மை. உலகத்தில் அனுபவம் ஏற்பட்டு அனுபவத்தினால பற்றையை நீக்கி கொண்டு இருத்தல். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இதெல்லாமே அனித்தியமானதுன்னா நித்தியமானது என்ன என்ற கேள்வி வருகின்றது. நித்திய அனித்திய விசாரணை ஸ்வதிகிருத்தக தத்துவம் சமன்விச்சது. அவன் இந்த நித்திய அனித்திய விவேகத்தை விசாரத்தை நன்றாக செய்து எது நித்தியமான பொருளோ அதை நான் அடைய வேண்டும் என்பதில் விருப்பத்தை அடைய வேண்டும். நான் விரும்புகிறது நித்தியானந்த சுகம். அடிப்படையாக தான் என்ன தேடினாலும் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய உண்மையான விருப்பம் நித்தியானந்த சுகம்தான். அப்போ வேறு எல்லா லோகங்கள் என்ன பதவி வாழ்க்கை வசதிகள் வேறு என்ன வந்தாலும் அது சுகமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். ஆனால் அது நித்திய ஆனந்த சுகமாக இருக்காது, அனித்தியானந்த சுகமாகத்தான் இருக்கும். அதனால் நித்தியானந்தா இருக்கக்கூடிய கைலாசாவுக்கு போனாலும் அங்கே இருக்கிறது அனித்தியமான சுகம்தான். பேர் வேணால் நித்தியானந்தான்னு வைத்து கொள்ளலாம். அங்கே கிடைக்கிற சுகமும் அனித்தியமான சுகம்தான்னு ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன பண்ணுறது? எனக்கு வேணும் நித்தியமானது, நிரந்தரமான பதவின்னு சொல்கிறான். முதல்வர் பதவியை நிரந்தர முதல்வர்னா பதவி இருக்குது, அவன் போயிட்டான். அப்புறம் எப்படி அது நிரந்தர பதவியாக நிரந்தர முதல்வர்னு இருக்க முடியும்? அதனால் நிரந்தரமான பதவி, நிரந்தரமான சுகம்னு உலகத்தில் எதுவுமே இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அப்போ நிரந்தரமானது எதுங்கிற அந்த தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நிரந்தரமானது எதுன்னு சாஸ்திரத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது பிரம்மம் ஒன்றே நித்தியமானது, நிரந்தரமானது. இப்போ ஒருவன் எப்பொழுது அந்த பிரம்மத்தை அடைகின்றானோ அப்பொழுது அவன் நிரந்தரத்துவத்தை, நித்தியத்துவத்தை அடைகின்றான். அமரத்துவத்தை அல்லது அமிர்தத்துவத்தை அடைகின்றான் என்பதை சாஸ்திரங்கள் வாயிலாக தெரிந்து கொண்டு அந்த பிரம்மனை நான் அடைய வேண்டும் என்று விருப்பம் கொள்ள வேண்டும். அதில் கடைசி முடிவு என்னன்னா, நிரந்தரமான சுகம் இறைவனை அடைவதன் மூலமாகத்தான் கிடைக்கும் என்று தெரிந்து கொண்ட பிறகு அந்த இறைவனை நான் அடைய வேண்டும் என்று ஒருவன் விரும்ப வேண்டும். அதுக்கு பேர் தான் முமுக்ஷுத்துவம்னு பேர். முமுக்ஷுத்துவம், ஜிக்ஞாசுத்துவம் என்று பெயர். முமுக்ஷுத்துவம் இந்த அனித்தியமான உலக வாழ்க்கையிலிருந்து, பிறவியிலிருந்து விடுபட வேண்டுங்கிற விருப்பத்துக்கு முமுக்ஷுத்துவம்னு பேர். மோக்ஷ இச்சை, சம்சாரத்திலிருந்து இன்பமயமான இருமை வாழ்க்கையிலிருந்து விடுபட வேண்டும், பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட வேண்டுங்கிற விருப்பம், அதுக்கு முமுக்ஷுத்துவம்னு பேர். விடுபடுவதற்கு என்ன வழி அப்படின்னு அடுத்த நிலையில் சாஸ்திரத்தை பார்க்கிற பொழுது ஞானம் ஒன்றுதான் வழி. இறைவனை பிரம்மத்தை அடையிறது தான் வழி. அந்த பிரம்மத்தை அடைவதற்கு ஞானம்தான் சாதனம். ஆகவே நான் ஞானத்தை அடைய வேண்டுங்கிற எண்ணம், அந்த விருப்பம், அதுக்கு ஜிக்ஞாசுத்துவம்னு பேர். அந்த ஜிக்ஞாசுத்துவத்தை ஒருவன் அடைய வேண்டும். தத்துவம் சமன்விச்சதுனா, தத்துவத்தை அடைவதற்கு ஒருவன் விருப்பம் கொள்ள வேண்டும். தத்துவத்தை அடைவதற்கு விருப்பம் கொண்ட பிறகு என்ன செய்ய வேண்டும்? அது அடுத்த ஸ்லோகத்தில் வருது. இப்போ நான் மோட்சத்தை அடைய வேண்டும் அல்லது பிரம்மத்தை, நித்தியமான பிரம்மத்தை அடைய வேண்டும். அந்த பிரம்மத்தை அடைவதற்கு ஞானத்தை அடைய வேண்டும். அந்த ஞானத்தை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்?
அடுத்த கேள்வி, என்ன செய்ய வேண்டும்? அந்த ஞானத்தை அடையிறதுல 2 விதமான தடைகள் இருக்கின்றனங்கிறத சொல்கிறார். ஏன்னா எதை செய்யறதுனாலும் அதில் ஒரு தடைங்கிறது இருக்கும். அதனால் இந்த ஞானத்தை அடையிறதுல 2 விதமான தடைகள் இருக்கின்றது. அதனால் நான் டாக்டர் ஆகணுங்கிற ஆசை இருக்குது. டாக்டர் ஆகணும்னு ஆசை இருந்தால் என்ன பண்ணணும்? முதல்ல 10ஆவதுல நல்ல மதிப்பெண் வாங்கணும். அப்புறம் 12ஆவது நல்ல மதிப்பெண் வாங்கணும். வாங்கிட்டா போதுமானா இல்லை, அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒன்று வச்சுருக்கான், அதில் பாஸ் பண்ணணும்னா அது ஒரு தடை தானே. அது தடை. நேராக மெடிக்கல் காலேஜில் எனக்கு விருப்பம் இருக்குது, ஆசை இருக்குது, அதனால் நான் போய் சேர்ந்துடலாமே, எனக்கு அட்மிஷன் கொடுங்கன்னு அப்படி சேர்க்க முடியாது. உனக்கு ஆசை இருந்தாலும் ஆசைப்பட்டதை அடைவதற்கான தகுதி இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு ஆளுக்கு ஆசை இருந்து அங்கே ஒரு சீட்டு இருந்தால் கொடுத்துடலாம். 1000 பேருக்கு ஆசை இருக்குது, இருக்கிற சீட்டு 500 சீட்டு தான்னா, அப்போ அதில் யாருக்கு தகுதி இருக்கோ அவர்களுக்கு தான் அது கொடுக்க முடியும். எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு ஆசை இருக்குது. அங்கே இருக்கிற வேக்கன்சி எவ்வளவு? 1000 தான். அதுக்கு எக்ஸாம் எத்தனை பேர் எழுதுறான்னா? 10 லட்சம் பேர் எழுதுகிறான். 1000 வேலைக்கு 10 லட்சம் பேர் எழுதுனாக்க அப்போ கடைசியில் என்ன முடிவாகும்? யாருக்கு அந்த மிக அதிகமான தகுதி இருக்கோ, அதிகமான தகுதி இருக்கக்கூடிய முதல் 1000 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான். வேலை அப்படித்தான் நியாயமாக இருக்க முடியும். அந்த ஒரு 10 லட்சம் பேரில் எந்த 1000 பேருக்கு தகுதி இருக்கோ, அல்லது மிகுதியான தகுதி, முழுமையான தகுதின்னு இல்லை, மிகுதியான தகுதி யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு வேலை கொடுக்கப்படும். அதனால் அப்போ அந்த தகுதிங்கிறது முக்கியமாக இருக்குது. அந்த தகுதிக்கு சில தடைகள், விருப்பம் இருந்தால் மட்டும் ஒன்று போதாது, அதை அடைவதற்கான தகுதி வேண்டும். அந்த தகுதியில் சில தடைகள் இருக்குது. அந்த தடைகளை சொல்லுகின்றார். அதனால் அந்த தென்கட்சி சுவாமிநாதன் கதை சொல்லுவார். ஒருத்தர் பேங்க்கு வேலைக்கு அப்ளை போட்டான், இன்டர்வியூ வந்தது, போனான் மேனேஜர் வேலைக்கு. போனால் அவர் எத்தனை கேள்வி கேட்டார். 6 × 4 எவ்வளவுன்னா? பேங்க்கில் கணக்கு தானே முக்கியமாக இருக்குது. 6 × 4 எவ்வளவு? 6 நாங்க எவ்வளவுன்னு கேட்டார். 6 நாங்க 24ன்னா. 24 ஆன்சர். ஆனால் அவன் சொன்ன ஆன்சர் 23. 6 நாங்க 6 4 பெருக்குன்னா எவ்வளவுன்னு கேட்டேன். 23ன்னு சொன்னான். சரி போயிட்டு வான்னு அனுப்பிச்சிட்டான். அது வீட்டுக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடுச்சு. அவன் வீட்டுக்கு போய் நம்ம சொன்ன ஆன்சர் சரியான எடுத்து வாய்ப்பாடை பார்த்தாக்க 24ன்னு இருக்குது. இவன் சொன்ன ஆன்சர் 23. வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு. போயிட்டான். போன பிறகு அந்த இன்டர்வியூ பண்ணவரை கேட்டான், எப்படிங்க நான் தப்பான ஆன்சர் தானே சொன்னீங்க, என்ன எப்படி வேலைக்கு எடுத்தீங்கன்னு. அவர் சொன்னாராம், நீ சொன்ன ஆன்சர் தான் உண்மையாக ஆன்சருக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா. இப்போ இவன் தான் பக்கத்தில் 23 சொல்லியிருக்கான். மற்ற இன்டர்வியூ வந்த ஆளெல்லாம் 22, 20, 15, 10ன்னு சொல்லியிருக்கிறான். அதனால் நீ சொன்ன ஆன்சர் தான் சரியான ஆன்சருக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தது அப்படின்னு. அதனால் தகுதினா முழுமையான தகுதிங்கிறது எங்கே யாருக்கும் வராது. ஓரளவுக்கு மிகுதியான தகுதி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கறது. அப்படி தான் சேர்ந்ததுக்கப்புறம் பயிற்சி அனுபவத்தினால தகுதியை வளர்த்து கொள்வது அப்படின்னு இருக்குது. ஆனால் அடிப்படை தகுதிங்கிறது ஒன்று இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறவனால தான் மேற்கொண்டு வளர்த்து கொள்ள முடியும். அதனால் இங்கே இருக்க 2 தடைகள் சொல்கிறாரு. அந்த தடைகளால் தகுதி இன்மை இருக்குது. தடைகளை போக்கிக் கொண்டால் தகுதியானது வரும் என்பது. ஸ்லோகத்தை படிக்கலாம். 6வது ஸ்லோகம். ஞானாப்தே பரிபந்தினோ கிலமலஹ விக்ஷேபதோஷஸ்ததா சேதோ நிஷ்டமஹாரிபு பிரதமதஸ்ச நிஷ்டமஹாரிபு பிரதமதஸ்ச உன்மூலனீயோ யதஹ காமம் தூரமபாஸ்ய கர்ம நிரதஹ மாலின்யரிக்தஸ்ததஹ சித்தைகாக்ரிய சுஷுப்தயே ச பஜதாம்
चित्तैकाग्र्यसुसिद्धये च भजतां निष्कामनोपासनम् ज्ञानाप्तेः परिपन्थिनौ किल मलः विक्षेपदोषस्तथा चेतो निष्ठमहारिपु प्रथमतश्च उन्मूलनीयो यतः कामं दूरमपास्य कर्म निरतः मालिन्यरिक्तस्ततः चित्तैकाग्र्यसुसिद्धये च भजतां निष्कामनोपासनम् ज्ञानाप्तेः मलः तथा विक्षेप दोषः परिपन्थिनौ किल किल அப்படிங்கிறது ஒரு பிரசித்தமாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதனால் பிரசித்தம் அல்லவா அப்படின்னு அர்த்தம் போட்டுக்க பாருங்க. இப்போ கில்லன்னாக்கா இது தெரிந்தது தானேனா, இது அடையணும்னாக்கா நீட் எக்ஸாம் எழுதணுங்கிறது தெரிந்தது தானேனா. அதனால் இல்லை டாக்டர் ஆகணும் அப்படின்னாக்கா இல்லை மேத்ஸு சயின்ஸில் நல்ல மதிப்பெண்கள் வாங்க வேண்டுங்கிறது தெரிந்தது தானேனா. அந்த மாதிரி கிளைங்கிறதுக்கு அந்த அர்த்தம். இங்கே என்ன சொல்கிறார்? ஞான ஆப்தேகே, ஞானத்தை அடைவதற்கு, மலக ததா விக்ஷேபக, மலம் விக்ஷேபம், தோஷகன குறை குற்றம், தடை அல்லது தடை குறை குற்றம் தோஷம், தோஷம்னு சொல்கிறோமே தடை. இரண்டு விதமான தடைகள் இருக்கின்றது. ஞானத்தை அடைகின்ற விஷயத்தில் 2 தடைகள் இருக்கின்றன. மலம் என்று ஒன்று, விக்ஷேபம் என்று ஒன்று. அதனால் மலகங்கிறது மலம், மலம்ங்கிறது ஒரு தோஷம், ஒரு குறை, ஒரு தடை. அப்புறம் விக்ஷேபம் என்பது ஒரு தோஷம், ஒரு குறை, ஒரு அல்லது தடை. இங்கே என்னென்னா பரிபந்தினவ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் ஒரு எதிரி பரிபந்தினவ், பரிபந்தி அப்படின்னாக்கா வழிப்பறி கொள்ளையன்னு அர்த்தம். பரிபந்தி அப்படின்னு பாதையில் போய்கிட்டு இருக்கிறவன்ட்ட வழி மறித்து அவன்கிட்ட இருக்கிற செல்வத்தை என்ன வைத்திருக்கிறானோ அதை பறிக்கிறானே, அவனுக்கு என்னது வழிப்பறி கொள்ளையன்னு பேர் இருக்குல்ல. அதனால் பரிபந்தி அப்படின்னா வழிப்பறி கொள்ளையர்கள். என்னது? ஞானத்தை அடைவதில் இந்த மலம்ங்கிறதும் விக்ஷேபங்கிற தோஷமும் வழிப்பறி கொள்ளையர்களாக இருக்கின்றது, 2 எதிரிகளாக இருக்கின்றது. மேத்ஸ்லேயும் சயின்ஸ்லேயும் வீக்காக இருந்தாக்கா அவர் டாக்டர் ஆக முடியாது. டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படலை, ஆனால் மேத்ஸு சயின்ஸில் வீக்காக இருந்தால் அடைய முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு தனியாக ஒரு டியூஷன் போகணும். அதில் இருக்க அந்த வீக்னஸை போக்குறதுக்கு, அதை சரி பண்ணுறதுக்கு அவன் போகணும், தனியாக ஒரு பயிற்சி எடுக்கணும். அந்த மாதிரி இந்த மலம்ங்கிற விக்ஷேபங்கிற, மலம் என்றும் விக்ஷேபம் என்றும் 2 தோஷங்கள் ஞானத்தை அடைகின்ற அதில் தடையாக இருக்கின்றன. தடைங்கிறத எதிரியாக உருவப்படுத்தி சொல்லியிருக்கு, அடைவதற்கு எதிரிகளாக. அதனால் நீட் தேர்வு எதிரியாக இருக்குதுன்னா அதனால் மத்திய அரசு எதிரியாக இருக்குது. புரிஞ்சுக்கிறதுக்காக அதான் நல்ல உதாரணமாக இருக்குது. அதனால் சொல்கிறேன், எங்கள் தமிழர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு என் பையன் படிக்கிறேன்னு ஆசைப்பட்றான், நல்ல மார்க் வாங்கியிருக்கானே +2ல். +2ல் மார்க் வாங்குறதுங்கிறது குருட்டு மனப்பாடம் பண்ணி எழுதினாலும் மார்க் வாங்கலாம். ஆனால் டாக்டர் ஆகிறதுக்கு மார்க் வாங்குறது போதாது, அதுக்கான அறிவும் இருக்கணும். இப்போ அறிவு இருக்கிறதுக்கு இன்னொரு தேர்வு தேவை இருக்குது. அந்த மாதிரி நான் உயர்ந்த ஜாதியில் பிறந்திருக்கிறேன் அல்லது இதில் இதெல்லாம் இப்படி வச்சுருக்கேன், அதனால் எனக்கு ஞானம் வராதான்னு. ஞானம் வர்றதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, தடை இருக்குது, அதை நீக்கிக் கொள்ள வேண்டும். அதனால் மலம் என்றும் விக்ஷேபம் என்றும் இருக்கின்றது, 2 தடைகள். அதனால் என்ன பண்ணணும்? அந்த தடைகளை ஒருவன் முதலில் நீக்க வேண்டும், தடைகளை நீக்க வேண்டும். யதக சேத்தோ நிஷ்ட மகாரிபுகு. சேத்தஸ்னா மனசு, மனதில் அவைகள் 2 எதனால் மனதில் அந்த 2 எதிரிகளாக இருக்கின்றனவோ,
இந்த மனதானது ஒரு விஷயத்தில் நிலை பெற்று நிற்பதற்கு தடையாக அவைகள் இருக்கின்றனவோ அவற்றை ஒருவன் நீக்க வேண்டும். பிரதமதக உன்மூல நீயவ், முதலில் அவைகளை நீக்க வேண்டும். எந்த காரணத்தினால் மனசு, ஏன்னா படிக்கணும் அப்படின்னாக்கா மன ஒருமுகப்பாடுங்கிறது முக்கியம். இப்போ மன ஒருமுகப்பாடு இல்லைனாக்கா படிக்க முடியாது. இப்போ மன ஒருமுகப்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை நீக்க வேண்டும். அப்போ தான் அது சரியாகும். அதனால் இப்போ பள்ளிக்கு கவர்மெண்ட் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தாக்கா அவனால் சரியாக படிக்க முடியலை. அதான் பாடம் நல்லா வாத்தியார் ஒழுங்காக பாடம் நடத்துறது இல்லை, அது வேறு. ஆனால் அங்கே ஒரு நல்ல ஆசிரியர் இருந்து நல்லா பாடம் நடத்தினாலும் ஒரு நல்ல மாணவர் நல்ல மதிப்பெண் வாங்குகிறான், இன்னும் சில மாணவர்களால் வாங்க முடியலைன்னு. அப்போ ஏன் வாங்க முடியலைன்னு அவனை வாங்க முடியல. கிளாஸில் வர்றான், உட்காடுறான், கவனிக்கிறான், ஆனால் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை, மன ஒருமுகப்பாட்டோட கவனிக்க முடியவில்லை. ஏன் கவனிக்க முடியவில்லை? படின்னு திரும்ப திரும்ப ஆசிரியர் சொன்னால் போதுமா? அப்போ அவனுக்கு ஏன் அந்த மனம் ஒருமுகப்பாடு இல்லைங்கிறத காரணத்தை பார்க்கணும். அவனுடைய குடும்ப பின்னணி என்னன்னு பார்த்தா, வீட்டில் ஒழுக்கம் இல்லாத பெற்றோர்களாக இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, வீட்டில் படிக்க இல்லாமல் இருக்கலாம். அவன் வீட்டில் படிக்கிறதுக்கான ஒரு சரியான சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம், இல்லை சண்டை சச்சரவு இருந்து கொண்டே இருக்கும். அதனால அவனுக்கு மனோரீதியான ஒரு பாதிப்பு இருக்கும். அதனால் அவனுக்கு ஆசை இருக்கலாம், படிக்கணும்னு ஆசை இருக்கலாம், ஆனால் இந்த சூழ்நிலை காரணமாக அவனால் மன ஒருமுகப்பாடு வர முடியவில்லை. ஆசையே இல்லைன்னா அது வேற பிரச்சனை. சூழ்நிலையெல்லாம் இருந்து இவன் முயற்சி பண்ணலைன்னா அது வேற விதமான தடை. ஆனால் இவனுக்கு ஆசையும் இருக்கு, முயற்சி பண்ணுறான், ஆனால் வெற்றி பெற முடியவில்லை என்றால் வேற பல காரணங்கள், சூழ்நிலைங்கிறது காரணமாக இருக்கு. இப்போ ஒரு நல்ல சூழ்நிலையை அமைத்து கொடுக்கிறது. அப்படிங்கிற மாதிரி இந்த மனது நிலை பெற்று இருக்கணும். ஒரு பாடத்தை கேட்கணும், கவனிக்கணும், அதன் மூலம் அறிவு ஏற்படணும்னா மனசு சலனம் இல்லாமல் இருக்கணும், ஒருமுகப்பட்டு இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். அது அந்த மனசோட சலனத்தை, அசுத்தத்தை போக்குவதற்கான முயற்சியை ஒருவன் செய்ய வேண்டும். அதனால் இந்த மலம் விக்ஷேபம்னு 2 தோஷம் சொல்லி இருக்கு. மலம்ங்கிறது அழுக்கு. மலம்னாக்கா அழுக்கு. அழுக்கு என்னது? இந்த மனதில் இருக்கக்கூடிய அழுக்கு. உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு குளித்து தூய்மையாக்குறோம். அதே மாதிரி மனதில் அழுக்கு இருக்குது. அந்த மனதில் இருக்கக்கூடிய அழுக்கை ஒருவன் போக்க வேண்டும். மனதில் இருக்க அழுக்கு விருப்பு, வெறுப்பு, பொறாமை, பேராசை, இதுதான். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், ஷட்ரிப்பு சொல்லியிருக்கு. அவைகள் அழுக்காறு அவாவைகளி இன்னா சொல் 4ம்னா. இப்போ இதெல்லாம் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கு. இந்த தீய எண்ணங்களை, தீய குணங்களை, அழுக்குகளை ஒருவன் போக்க வேண்டும். மன அழுக்கு, மன மாசு என்பது ஒரு தடை. அதான் மலம்னு சொல்லியிருக்கு. மனதில் இருக்கக்கூடிய விருப்பு, வெறுப்பு, பொறாமை, பேராசை, இந்த மாதிரியான கெட்ட குணங்கள், இது மனதில் இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. மனசில் இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் விக்ஷேபம்ங்கிறது சஞ்சலமான தன்மை. ஒரு இடத்துல இல்லாமல் மனசு இது அது இங்கே அங்கே இப்படி எப்படின்னு அலைப்பாயும் தன்மை. மனசோட இயல்பே அப்படி தான் இருக்குது, அலைப்பாயும் தன்மை உடையதாக இருக்குது. இந்த 2ம் இருக்கிற வரைக்கும் ஞானத்தை அடைதல் என்பதும் ஞானத்தில் நிஷ்டை பெறுதல் என்பதும் சாத்தியம் இல்லை. அதனால தான் அது தடைன்னு சொல்கிறேன். ஞானத்தை அடையிறதுக்கு உட்காந்து சாஸ்திரத்தை படிக்கணும், கேட்கணும். சாஸ்திரத்தை படிக்கிறது, கேட்கறது அப்படிங்கிறது படித்தாலும் கேட்டாலும் கேட்கறது புரியணும். புரிந்த பிறகு அது மனசை விட்டு போகாமல் மனசில் இருக்கணும். அதனால் கேட்கறது புரிகிறது ஒன்று, அதுக்கப்புறம் அது மறக்காமல் இருக்கிறது ஒன்று. கேட்கறது புரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த மனசில் இருக்கக்கூடிய வேற சிந்தனைகள். உலகத்தில் நிறைய ஆசை பற்று இருந்தாக்கா அதையே யோசிச்சுக்கிட்டு இருப்பான். படிக்கிற வயசில் வேற எதில் அவனுக்கு சினிமாவிலையோ அல்லது வேற ஏதோ ஒரு விஷயத்தில் ஆசை அதிகமாக இருந்தால் அவனுடைய மனசெல்லாம் அங்கே இருக்குது. பாடம் நடத்துகிற பொழுது இவர் எங்கேயோ டூயட் பாடிக்கிட்டு இருக்காருன்னா மனசு அப்படிதான் இருக்குது. ஏன்னா மனசை கெடுக்கிறதுக்கு எவ்வளவோ உலக விஷயங்கள் இருக்குது. இப்போ பள்ளியில் அது பாட்டுக்கு பாடம் நடக்குது. இளம் பருவத்தில் இருக்கிறார், பருவக்கோளாறு ஒன்று இருக்குது. இயல்பாகவே உடலில் அதுக்கான கெமிக்கல்ஸ்லாம் நல்லா வேலை செய்யுது. அதனால் நல்ல உணர்வுகள் இருக்குது. அது தூண்டி விடுறதுக்கு வெளியே 1000 விஷயம் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே மனசு இருந்தாக்க இங்கே என்ன தான் பாடத்தை கேட்டாலும் அது உள்ளே போகாது. அவர் வாத்தியார் என்ன தான் கரடியாக கற்றுனாலும் இவனுக்கு அது உள்ளே
போகாது. அப்போ அந்த மனசில் இருக்கக்கூடிய புற விஷயத்தில் இருக்கக்கூடிய காமம், குரோதம், யார் மேலேயோ கோபம் இருக்குன்னா அப்போ அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கிற பொழுது படிக்க முடியாது. இல்லை அது இருக்குது, அதெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா இருக்கா, கேட்க முடியுது, ஆனால் மனசில் நிற்க மாட்டேங்குதுன்னு அது ஒன்று இருக்குது. அதனால் அந்த மாதிரி 2 தோஷம், ஒன்று வெறுப்பு முதலான தோஷம், மனதில் இருக்கக்கூடிய அழுக்கு, அது விஷயத்தை புரிந்து கொள்வதற்கே தடையாக இருக்கும். அல்லது விஷயம் புரிந்தாலும் அதில் மனசு ஒழுங்கு நிலைப்பற்று நிற்கணும். அப்படி நிற்கிறதுக்கு தடையாக இருக்கிறது மனசோட அலைப்பாயும் தன்மை. இப்போ மனசோட அந்த அலைப்பாயும் தன்மையை போக்கணும், மனசில் இருக்க அழுக்க போக்கணும், மனசோட சஞ்சலத்தன்மையை போக்க வேண்டும். அதை போக்கணும்னா அதற்கான சாதனைகளை ஒருவன் முதலில் செய்ய வேண்டும். அதனால் ஞானம்தான் மோட்சம் தரும். ஞானத்தை அடைவதற்கு மனதில் மலம் விக்ஷேபம்னு 2 தோஷம் இருக்குது. அந்த 2 தோஷத்தையும் போக்குவதற்கு ஒருவன் முதலில் முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா அந்த தோஷத்தோட அவன் ஞானத்தை அடைவதற்கான முயற்சி செய்தால் ஞானம் வராது, வந்தாலும் அது நிலை நிற்காது. தண்ணீர் வேணும்னு குடத்தை எடுத்துட்டு கிணத்துக்கு போனான்னா அந்த காலத்தில், இப்போ கிணறு எங்கே இருக்குன்னு தெரியாது, என்னால் போனார், பானையை வச்சார், அப்புறம் அந்த வாளியை விட்டு தண்ணீர் எடுத்தார்னா அதுலேருந்து கிணத்துலேருந்து தண்ணீர் இறைச்சி குடத்தில் விட்டா எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்கான், குடம் நிறையவே மாட்டேங்குது. என்னென்னா கீழே ஓட்டை இருக்குன்னா, நம்ம கீழே ஓட்டை இருந்தால் எவ்வளவு தண்ணி ஊற்றாலும் அது நிற்காது, போய்கொண்டே இருக்கும். அப்போ முதல்ல தண்ணீர் வேண்டும்னா, தாகம் போகணும்னா தண்ணீர் வேணும். தண்ணீர் வேணும்னா முதல்ல கிணத்துல ஆழத்தில் இருக்கிற தண்ணீரை எடுக்கணும். அதை எடுத்து அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சரியான பாத்திரம் இருக்கணும். பாத்திரம் தரமற்றதாக இருந்தால் நிற்காது. அப்போ அது பிரயோஜனம் இல்லை. முயற்சி இருக்கும், முயற்சி பிரயோஜனம் இல்லாததாக இருக்கும். அதனால் முதல்ல என்ன பண்ணணும், பாத்திரத்தில் இருக்க ஓட்டையை அடைக்கணும், நல்ல பாத்திரமா. அதனால் பாத்திரம்னு சொல்கிறோம், பாத்திரம்னாலே தகுதின்னு அர்த்தம். பாத்திரம்ங்கிறதுக்கே தகுதி அப்படிங்கிற அர்த்தம். நல்ல சத்பாத்திரமாக இருக்கிறதுன்னு சொல்கிறோமே, அதனால் பாத்திரம்னாலே தகுதிங்கிறது தான். அப்போ மனதில் இருக்கக்கூடிய இந்த 2 மலம் விக்ஷேபங்கிற 2 தோஷங்களை, 2 அழுக்குகளை ஒருவன் போக்க வேண்டும். அது சொல்லிட்டார். அதனால் பிரதமத்தக உன்மூல நீயோ, அவை 2ம் முதலில் களையத்தக்கவை. இந்த மலம் விக்ஷேபம், அழுக்கு, வெறுப்பு பொறாமை முதலான தீய குணங்கள் களையத்தக்கவை. அப்புறம் மனது இப்படி அப்படி இங்கே அங்கேன்னு அலைவாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தன்மை களையத்தக்கவை. அதை களையிறதுக்கு என்ன பண்ணுறது, அடுத்த கேள்வி. அது போக்கணும்னா அது போக்குறதுக்கு என்ன பண்ணுறது? அடுத்த வரியை தான் சொல்லுது. காமம் தூரம் அபாசிய கர்ம நிரதக மாலின்ய ரிக்தக. மலத்தில் இருந்து விடுதலை அடைவதற்கு, மலம்ங்கிற முதல் தோஷம், முதல் பிரச்சனை, ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு சரி பண்ணணும். முதல் பிரச்சனை மனதில் இருக்கக்கூடிய வெறுப்பு முதலான தீய குணங்கள். அதை போர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறது? காமம் தூரம் அபாசிய. காமங்கிறது விருப்பம், விஷயத்தில் இருக்கக்கூடிய இச்சை, ஒரு ஒரு சுக விருப்பம் அப்படி வச்சுக்கலாம். ஒரு சுகத்தை நான் அடைய வேண்டும் அல்லது ஒரு பலனை அடைய வேண்டும்ங்கிற ஒரு விருப்பம், அதான் காமம். அந்த காமத்தை விட்டு, தூரம் அபாசிய, மனதில் இருக்கக்கூடிய போக இச்சையை விட்டு, திரும்ப சொன்னால் மனதில் இருக்கக்கூடிய விஷய சுக இச்சையை விட்டு, மனசில் இருக்கக்கூடிய ஆசையை விட்டு, சுருக்கமாக சொன்னால் ஆசையை விட்டு, அதே சமயம் கர்ம நிரதக, கர்மாவை செய்பவனாக இருந்து, செயலை செய்கிறோம், அது செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த செயலை செய்கிறதுல செயல் 2 விதமாக இருக்குது. தர்மமான செயல், தர்ம விரோதமான செயல். முதல்ல என்ன சொன்னார்? சாஸ்திரத்தில் ஆஸ்திக்க புத்தி இருக்கணும்னு சொன்னார். சாஸ்திரத்தில் ஆஸ்திக்க புத்தி இருக்கணும்னு சொன்னதன் மூலமாக என்ன சொல்லியிருக்கிறார்? ஒருவன் சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கக்கூடிய செயல்களை மட்டுமே செய்ய வேண்டும். சாஸ்திர விரோதமாக, சாஸ்திரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது, அதை விளக்க வேண்டும். அப்போ அதர்மத்திலிருந்து ஒருவன் விலகி தர்மமான செயல்களை மட்டுமே செய்ய வேண்டும். சட்ட விரோதமான செயல்களை, தர்ம விரோதமான செயல்களை செய்யக்கூடாது.
சட்டத்துக்கு உட்பட்ட தர்மத்துக்கு உட்பட்ட செயல்களை செய்ய வேண்டும். அப்படி செய்கிற பொழுது அதில் என்ன பலன் கிடைக்குதோ அந்த பலனை அவன் ஏற்றுக்கொண்டு அனுபவித்து சுகமாக இருக்கலாம். ஆனால் அப்படி சுகமாக இருக்கிறதுலையும் அந்த தர்மமும் வரையறைக்குட்பட்டது என்பதை புரிந்து கொண்டு அந்த தர்மத்திலிருந்து அந்த கர்ம அனித்தியமான தர்ம பலனிலிருந்து விடுபட விரும்ப வேண்டும். இப்போ அனித்தியமான தர்ம பலனிலிருந்து விடுபட வேண்டும்னா உடனே தர்மத்தையே விட்டுலாமான்னு. தர்மம் பண்ணால் அதுக்கு ஒரு பலன் வருது, அந்த பலன் அனித்தியமாக இருக்குங்கிறதுனால நான் அதை விரும்பலை. அதனால் செயல் செஞ்சால் தானே பலன் வருது, ஆகவே நான் வேலைக்கு போகிறத நிறுத்திடுறேன்னா அப்படி உடனே விட்டு விட முடியுமானா விட்டு விடக்கூடாது. சாஸ்திரம் என்ன சொல்லுது? அதனால் அதை உடனே விட்டு விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? அந்த கர்மாவுடைய பலனை நான் விரும்பவில்லை, அதே சமயம் கர்மா பண்ணாமலும் என்னால் இருக்க முடியாது. அது ஒன்று. கர்ம பலனை நான் விரும்பலை, சரி அப்போ கர்ம பலனை விரும்பலைன்னா எனக்கு கர்மாவே வேண்டாம், நான் சும்மா உட்காந்துறேன், என்னால் இருக்க முடியுமானா சும்மாவும் இருக்க முடியும். அப்போ சும்மா இல்லாமல் வேலை செய்யணும், அதே சமயம் கர்ம பலனில் பற்று இல்லாமல் வேலை செய்ய வேண்டும். அதான் அடுத்த நிலை. இப்போ முதல்ல அதர்மத்தை விலக்க வேண்டும், தர்மத்தை செய்ய வேண்டும். அடுத்த சாதனை என்ன? அது மனசில் இருக்கக்கூடிய இந்த விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற மலத்தை போக்குவதற்காக தர்மத்தை ஒருவன் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் தர்மத்தினுடைய பலனை விரும்பக்கூடாது. கர்மத்தை செய்ய வேண்டும், கர்ம பலனை விரும்பக்கூடாது. அதான் இங்கே சொல்லியிருக்கு. கர்ம நிரதக தூரம் அபாசிய. எதை தூரம் அபாசிய? காமம் தூரம் அபாசிய. அப்படின்னா காமத்தை தூரமாக விலக்கி வைத்து. காமத்தைங்கிறது ஒரு கர்மாவினுடைய பலனை, ஒரு வேலையை செஞ்சு அதுக்கு ஒரு பலன் வருது, எனக்கு அந்த பலன்லாம் நான் எதிர்பார்க்கலை, என்னுடைய வேலையை நான் செய்கிறேன், அவ்வளவுதான். அந்த இதோட நல்லா சம்பளத்துக்காக வேலை பார்க்கறது ஒன்று, சேவையாக செய்யறதுங்கிறது ஒன்று. அதனால் அப்படி சேவையாக செய்வதாக கர்ம பலனை விலக்கிவிட்டு அதே சமயம் கர்ம நிரதக கர்மத்தில் ஈடுபாடு உடையவனாக இருந்து அதே கர்மாவை பண்ணணும், ஆனால் பலனை எதிர்பார்க்காம செய்ய வேண்டும். அதனால் என்ன ஆகுது? மாலின்ய ரிக்தக அந்த மலத்திலிருந்து விடுபட்டவனாக ஆகிறான். அதான் மாலின்ய மலத்திலிருந்து விடுபட்டவன். மலத்திலிருந்து விடுபட்ட அப்போ மனசில் இருக்க கர்ம பலனை எதிர்பார்க்காம ஒருவன் தொடர்ந்து கர்மத்தை செய்வதனால மனதில் இருக்கக்கூடிய வெறுப்புகள் நீங்கும். இன்னும் சுருக்கம். அதனால தான் கர்மயோகம்னு சொல்கிறோம். கர்ம பலனை எதிர்பார்க்காம சேவையாக ஒரு வேலையை செய்கிற பொழுது அதனுடைய தொடர்ச்சியான பலன் மனதில் இருக்கக்கூடிய வெறுப்பு பொறாமை பேராசை இல்லை எண்ணமானது போகும். அந்த மனம் நீங்கும். மனம் நீங்குவதற்கான உபாயம் அதுதான். அதனால தான் நம்மளுடைய தர்மத்தில் எல்லாத்தையுமே பலனை எதிர்பார்க்காம செய் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. அது யாராக இருந்தாலும் அவருடைய வர்ண ஆசிரம தர்மம்னு சொல்லியிருக்கு. அவருடைய ஸ்வதர்மம் என்னவோ அதை செய், பலனை கருதி செய்யாத, பலனை பற்றி சிந்தனையே பண்ணாத கடமையை செய்யணும். கடமையை செய், பலனை பற்றி சிந்தனை பண்ணாமல் ஒரு கடமையை செய். இப்போ கடமையை செய்யறதுல என்ன தடைகள் இருந்தாலும், என்ன கஷ்டம் இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், அது உனக்கு விருப்பமானதாக இல்லாததாக இருந்தாலும் அதுதான் செய்யணும் என்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது அதை நீ செய்வாயாக அப்படிங்கிறத நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. நல்ல ஸ்வதர்மம். ராஜாவாக இருந்தால் அவன் பலனை எதிர்பார்க்காம தன்னுடைய தர்மத்தை கடைபிடிக்கணும். பிராமணனாக இருந்தாக்கா அவருடைய தர்மம் பூஜை பண்ணுறது, பிறருக்கு பூஜை பண்ண வைக்கிறது, அதுக்கு என்ன தருவேன்னு கேட்காம பூஜையை பண்ணி வைக்கிறது. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன கொடுக்குறாரோ வாங்கிக்கணும். சம்பாவனைங்கிறது அதான், அது சம்பளம் கிடையாது. சம்பாவனைங்கிறது சம்பளம் கிடையாது. யாருக்காக செஞ்சு வைக்கிறாரோ அவருடைய சக்திக்கு ஏற்றாற் போல் அவர் என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கிக்கணும். அதான் சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. அதான் பிராமணன் மற்றவர்களுக்கு அவருக்கு பூஜை பண்ணிக்கணும், மற்றவர்களுக்காக பூஜை பண்ணி வைக்கணும். இல்லை ஒரு வேள்வி யாகம் ஏதோ ஒன்று அவருக்கானது என்ன சாஸ்திரம் சொல்லியிருக்கோ, எஜமானனுக்கு என்ன தேவையோ அந்த கர்மாவை செய்து வைக்கணும். கர்மா முடிந்த பிறகு அவர் எஜமானன் என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கிக்கணும். இப்போ எஜமானன் என்ன கொடுப்பார்? அவருடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பார். நல்ல வசதியார் ராஜாவாக இருந்தாக்கா தாராளமாக பொண்ணும் பொருளும் கொடுப்பார், பசுமாடு கொடுப்பார், தங்க காசு கொடுக்கலாம். அதே கணபதி ஹோமத்தை ஒரு ஏழை குடியானவனுக்கு பண்ணி கொடுத்தா, ஒரு சாதாரணமானவனுக்கு பண்ணி வச்சா அவனுக்கு தகுந்த மாதிரி ₹1 ₹2 அவனுடைய சக்திக்கு ஏற்றார் போல கொடுப்பார். அப்போ அந்த கர்மாவில் வேறுபாடு கிடையாது. ராஜாவுக்கு பண்ணுற கர்மாவும் அதான். ஏன்னா வேதத்தில் சொல்லியிருக்கிறது அதான். கணபதி ஹோமம்னா அது இப்படி பண்ணணும்னா அப்படி பண்ணுற.
கொடுக்குறவர் அவருடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி பலனை சம்பாவனை கொடுப்பார், அதை அப்படியே வாங்கி கொள்ளணும். அதனால் செய்கிற பொழுது இதனால் எனக்கு என்ன கிடைக்கும்னு எதிர்பார்க்காம அவருடைய தர்மத்தை செய்யணும்னு பிராமணர்லேருந்து கடைசி சூத்திரன் வரைக்கும் அதான் சொல்லியிருக்கு சாஸ்திரம். வர்ண தர்மத்தில் ஒரு ஆசிரம தர்மத்தில் கணவனோ மனைவியோ உன்னுடைய தர்மம் என்னவோ அதை செய்யினான். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னா, அவன் எப்படி இருந்தாலும் அவனுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகளை நீ செய்து கொண்டே இரு. பெற்றோருக்கு செய்ய வேண்டிய தொண்டுகளை செய்து கொண்டே இரு. பலனை பற்றியெல்லாம் நினைக்காதேங்கிறத நம்ம புராண இதிகாசங்கள் பார்த்தா எல்லாத்துலேயும் அந்த கதை தான் வரும். அப்போ அதை அப்படி வலியுறுத்தி சொல்கிறதோட நோக்கம் என்னது? இந்த மனதில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு நீங்கணும். இந்த ஜீவன் மோட்சம் அடைகிறதுங்கிறதா ஜீவனுடைய லட்சியம். அதற்கு தர்மத்தை கடைபிடிக்கணும். தர்மம் என்னவா அமைந்திருக்கோ அது தலையெழுத்துன்னு வைத்து கொண்டாலும் அது எப்படி, அது நல்ல உயர்வாக நல்ல விதமாக இருக்கலாம் அல்லது எதிர்விதமாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் உனக்குன்னு என்ன கடமை அமைந்திருக்கோ அந்த கடமையை பலனை எதிர்பார்க்காம செய்து கொண்டே இரு. அப்படி செய்யறதன் விளைவா என்ன கிடைக்கும்? சித்த சுத்தி கிடைக்கும். மனதில் இயல்பாக இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு நீங்கும், காமம் குரோதம் நீங்கும். அதுக்கப்புறம் அடுத்த தோஷம் ததக சித்த ஏகாகிர சுசித்த ஏகாகிரிய சுசித்த ஏச்ச நிஷ்காமன உபாசனம். இன்னொரு தோஷம், மனதில் இருக்கக்கூடிய இன்னொரு தோஷம் சஞ்சலம், விக்ஷேபம். இப்படி அப்படி இங்கே அங்கே அது இதுன்னு அலைந்து கொண்டே இருக்கிறது இயல்பா மனதோட தன்மை. அந்த மனதோட சலனத்தை போக்குவதற்கு என்ன பண்ணணும்? உபாசனை செய்ய வேண்டும். அங்கே பக்திங்கிறத சாதனமாக சொல்லி இருக்கு. முதல்ல தர்மத்தை கடைபிடிக்கிறதுங்கிறது காமம் குரோதம் இந்த மலத்தை நீக்குவதற்கான உபாயம். விக்ஷேபங்கிற தோஷத்தை போக்குறதுக்கான உபாயம் பக்தி தான். பக்திங்கிறது உபாயம். நிஷ்காமனா உபாசனம்னு சொல்கிறேன். அங்கேயும் பலன் விரும்பாமல் ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணுறது என்று ஆன்மீக சாதனைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. மனதில் இருக்கக்கூடிய சலனத்தை போக்குவிப்பதாக இருக்கின்றது. ஏன்னா இன்றைக்கு உலகத்தில் பார்த்தோம்னாக்கா, அதுவும் கலியுகத்தில் ஏற்றத்தாழ்வுங்கிறது பெரிய அளவில் இருக்குது. அப்போ அதை பார்க்கிற பொழுது மனதில் சலனம் வருது. நம்ம வீடோட பக்கத்து வீடு நல்லா இருக்கேன்னா, நம்ம வீடு குடிசையாக வீடாக இருக்குது, பக்கத்து வீடு நல்லா வசதியாக இருக்குது, நம்ம கணவனுடைய அந்த கணவன் இன்னும் அந்த பக்கத்து வீட்டு ஆண் இன்னும் அழகாக இருக்கிறார், இல்லை நம்ம மனைவியோட அவங்க இன்னும் அழகாக இருக்காங்க. அது புற தோற்றத்தை பார்க்கலாம் அல்லது குணங்களில் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் ஈர்க்கப்பட்டு தானே தப்பாக போகிறான். அப்போ சலனம்ங்கிறது ஒப்பிட்டு பார்க்குற பொழுது வருது. மனசில் சலனம்ங்கிறது எதனால் வருது? நம்மள்கிட்ட இருக்கிறத விட பெட்டராக பக்கத்தில் பெட்டர்னு நம்ம நினைக்கிறோம். அது பெட்டராக இல்லையான்னு அப்புறம் தான் தெரியும். ஆனால் நமக்கு பார்த்த உடனே புற தோற்றத்தில் இதை விட அது நல்லா இருக்குது, அது வாழ்க்கை வசதியாக இருக்கலாம் அல்லது உடம்பு அழகாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், திறமையாக இருக்கலாம். நமக்குன்னு என்ன வாச்சிருக்கோ அதை விட பக்கத்தில் இருக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுறான்? சலனத்தினால தவறான வழிக்கு போகிறார்கள். அதான் நடக்குது இன்றைக்கு சமூகத்தில். மிகுதியாக இந்த மாதிரியான தர்ம விரோதமான, அதுவும் குடும்ப வாழ்க்கையில் மோசமாகிட்டே போகுது, ரொம்ப மோசமாகிட்டே போகின்றது. அதற்கு காரணம் என்ன? அப்படி சலனத்தை தூண்டுகின்ற விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்படி போகிறது தப்பு இல்லைன்னு சொல்கிற வேற நிறையா இருக்கான். தவறான உபதேசம் பண்ணக்கூடிய ஆள் நிறையா இருக்கிறான். அதனால் அது கல்லன்னு சொல்லக்கூடாதுங்கிறான். நம்ம உதாரணத்துக்காக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உதாரணத்தை சொல்கிறேன். சமூகம் எங்கே போய் கொண்டு இருக்குது, சாஸ்திரம் என்ன சொல்லி இருக்குங்கிறத தெளிவுபடுத்தி கொள்வதற்காக இதெல்லாம் சொல்கிறேன். அதனால் இதெல்லாம் அவுட் ஆஃப் சப்ஜெக்டோ அல்லது ஏன் லோக்கல் விஷயத்தெல்லாம் பேசணும், சாஸ்திரத்தை பற்றி பேசுகிற போதுன்னா அப்படித்தான் இருக்குது உலகம். நம்ம சுற்றி, நம்ம கலியுகத்தில் இருக்கோம், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உலகம் அப்படித்தான் இருக்குது. அப்போ இதை விட அது பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற பொழுது அங்கே போனால் அது நமக்கு கிடைச்சா என்ன, அங்கே இருந்தால் என்ன, நம்ம சந்தோஷமாக இருக்குமேன்னு சொல்லி தர்மத்தை பற்றியோ தன்னுடைய குழந்தைகளை பற்றியோ பெற்றோர்களை பற்றியோ சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளை பற்றியோ நினைக்காம தன்னுடைய மனசில் எது ஆசையோ அதை அடையணுங்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுறான். கணவனை விச வச்சு கொள்ளு, இல்லை உயிரோட நெருப்பு வச்சுக்கோ, அதெல்லாம் நடக்குது. என்ன சரி பேப்பரில் பார்த்தாக்கா உயிரோட நெருப்பு வச்சுக்கொள்ளு, இல்லை குழந்தைகளே பெற்ற குழந்தைகளை விச வச்சுக்கொள்ளு, எவ்வளவோ பார்க்குறோம். நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஏன்னா சரி பேப்பரில் பார்த்தா எல்லாம் வந்து கொண்டே இருக்குது. அதற்கு காரணம் என்னது? இந்த மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலம்.
சஞ்சலம் எதனால் வருது? ஒப்பிட்டு பார்க்கறதுனால வருது. இதை விட அது பெட்டராக இருக்குது, நம்ம கணவனுடைய அவன் நல்லா இருக்கான், நம்ம மனைவியோட நல்லா இருக்குது, இல்லை நம்மள்கிட்ட இருக்க வசதியோட அவன்கிட்ட இருக்க வசதி அதிகமாக இருக்குது, அவன் நிறைய திறமையுடையவனாக இருக்கான், நிறையா சம்பாதிக்கிறான் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சலனம் வந்து தவறான பாதைக்கு போகிறார்கள். அது அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன? அதான் யோசிக்க வேண்டியது. அது அதிகமாக கூடாதுங்கிறதுக்கு சாஸ்திரம் சொல்கிற வழி என்ன? பக்திங்கிறது. அந்த பக்திங்கிறது சமூகத்தில் இல்லாமல் போனதுனால தான் இவன் வந்து இது முக்கியம்னு போகிறான். கடவுள் என்ன பக்தி இருந்தாக்கா நமக்குன்னு என்ன விதிப்படி கிடைத்திருக்கோ அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அதில் திருப்தியாக சந்தோஷமாக என்ன இருக்கோ அதை வைத்துக்கொண்டு வாழ்கிறது அப்படின்னும், அதே சமயம் வாழ்க்கையில் குறை இருக்குது, அந்த குறையினால் மனசில் குறை இருக்குது, அந்த குறையை சரி பண்ணி கொள்றதுக்கு என்ன வழி? பகவான் வழி. பகவான் தான் இருக்கிறதுலே அழகானவர். நம்ம கணவன் அழகா இல்லைன்னா கிருஷ்ணர் அதை விட அழகானவர். கிருஷ்ணர் மேலே பக்தி கொள்ளு, பக்கத்து வீட்டு கிருஷ்ணன் இல்லை. அது வந்து பகவான் கிருஷ்ணர் இருக்கிறார், சாஸ்வதமான கிருஷ்ணர் இருக்கிறார், அவர் மேலே அந்த பக்தியை வச்சுக்கன்னா. ஏன் சாஸ்திரமாக தானே சொல்லுது, எல்லா விஷயத்தையும் பணம் குறைவாக இருக்குன்னா பெரிய செல்வந்தராக இருக்கிறவர் யார்? மகாவிஷ்ணு தான். அப்போ குறைவாக இருக்குது, நிறைய பணக்காரனை பார்த்து லவ் பண்ணணும்னு விரும்புனா மகாவிஷ்ணுவை பார்த்து லவ் பண்ணு. அழகாக இருக்கிற ஆள்னா ராமரை பார்த்து அவர் மேலே விரும்ப, அவர் கொடுப்பாருனா. அப்படி எல்லா விஷயத்திலையும் முழுமையாக இருக்கிறது வந்து கடவுள் தான். மற்ற நம்மிடத்தில் குறை இருக்குது, பக்கத்தில் இருக்கிறவனும் குறை இருக்குது. இவன் நம்மளோட வசதியாக இருக்கான்னு நினைக்கலாமே ஒழிய அவனுக்கு வேற பல குறைகள் இருக்கும். நம்ம ஒரு கோணத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து மயங்கி போகிறான். அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே பின்னாடி இருக்க 1000 குறைகள் தெரியும். அதுக்கப்புறம் திரும்பி வர முடியாது. அப்போ போனதுக்கப்புறம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு வேற குறைவாக இருக்குது. என்ன பண்ணுறது? நடுத்தரில் நிற்க வேண்டியது தான். அப்படி எவ்வளவோ ஆண்கள் பெண்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள். இளைஞர்கள் எல்லா வயசுலேயும் இருந்து கொண்டு இருக்கிறான். அப்போ என்னது? இந்த குறையெல்லாம் இல்லாமல் முழுசாக இருக்கிற ஒரே ஆள் இறைவன் தான். அதனால் இந்த குறையான வாழ்க்கையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் விதிப்படி என்ன கிடைத்திருக்கிறோ, உலக வாழ்க்கையில் என்ன கிடைத்திருக்கோ அதை ஏற்றுக்கொண்டு, அதே சமயம் நம்ம உள்ளார்ந்த விருப்பத்தை நம்ம விட்டுவிட முடியாது. உள்ளார்ந்த விருப்பம் என்னது? ஒரு நிறைவான வாழ்க்கை தான். அந்த நிறைவான வாழ்க்கை இறைவனை அடைவதனால் மட்டுமே கிடைக்கும் என்று புரிந்து கொண்டு கடவுளிடத்தில் சரணாகதி அடைகிறது. அதுதான் நம்ம சாஸ்திரம் சொல்லி இருக்கு. நிஷ்காமனா உபாசனம்னா. அதனால் நம்ம புராண இதிகாசம் கிருஷ்ணர் கதையெல்லாம் பார்த்தாக்கா கோபியர்கள்னா எல்லாம் திருமணமானவர்களும் இருக்காங்க, திருமணம் ஆகாதவரும் இருக்காங்க. கிருஷ்ணர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணராக இருந்து லீலை பண்ணாருன்னா கிருஷ்ண லீலாங்கிறத பார்க்குறோம். இப்போ லீலா பண்ணாருன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் திருமணமான பெண்களாக இருக்காங்க, லீலா பண்ணால் அது வந்து தர்மமான இன்னைக்கு கேள்வி கேட்குறான்ல, இது என்ன ஒழுக்கம், பாலியல் ஒழுக்கம் மீறலாக இருக்குது, நீங்கள் புராண இதிகாசம்லாம் ஆபாசமாக இருக்கேன்னா பகவானாக வச்சு சொல்லியிருக்கு. பகவான் வந்து எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியவர். பகவான் வந்து உலக விஷயத்தில் எந்த விதத்துலேயும் நமக்கு திருப்தி கிடைக்காத பொழுது திருப்தி கொடுக்கக்கூடியவர் இறைவன் மட்டும்தான். இறைவன் ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாக இருக்க முடியும். ஒரு ஆளுக்கு மட்டும்தான். இப்போ ஒரு ஆண்னா ஒருத்தர் கூட தான் இருக்க முடியும், ஒரு பெண்ணை ஒருத்தர் கூட தான் இருக்க முடியும், ஒருத்தரை தான் திருப்திப்படுத்த முடியும். ஆனால் பகவான் வந்து எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியும், அதில் பூரணமானவராக இருக்கிறார். அதனால் எந்த விஷயத்தில் குறை இருக்கோ பகவானை அந்த இடத்துல போட்டு நிரப்புன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. குழந்தை இல்லையா? பாலகிருஷ்ணன், கிருஷ்ணனை உன்னுடைய குழந்தையா நினச்சிக்கேன்னா, கண்ணன் என் குழந்தைன்னா பாரதியார் பாடுறாருல்ல. கடவுளை வந்து எல்லா விதத்துலேயும் வச்சுருக்குறோம். கடவுள் நண்பனாக வைத்திருக்கிறோம். நல்ல நண்பன் கிடைக்கலையானா சிறந்த தோழன் கண்ணன் தான். கடவுளை தோழனாக வைத்து கொண்டால் என்றைக்கு ஏமாற்ற மாட்டான், அவர் ஏமாற்ற மாட்டார், துரோகம் பண்ண மாட்டார், வச்சுக்கலாம். இல்லை கணவன் சரியில்லையா, கடவுளை கணவனாக நினச்சிக்க. மனைவி சரியில்லையா, கடவுளையே மனைவியாக நினைத்துக்கோள்னா. கண்ணன் என் காதலின்னு எழுதுகிறேன். கண்ணன் என் காதலன், கண்ணன் என் காதலின்னு. இன்னும் அப்புறம் கண்ணன் முதலாளி சரியில்லைன்னா, வேலை பார்க்குற இடத்துல முதலாளி சரியில்லைன்னு கம்பெனியை மாற்றிக்கிட்டே போனான். ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. அதனால் சிறந்த முதலாளியார் கடவுள் தான். அதனால் கடவுள் தான் என்னுடைய தலைவன், பிரபு, முதலாளின்னு வச்சுக்கேன்னா. நான் முதலாளியாக இருக்கேன், வேலைக்காரன் சரியில்லைன்னா. எத்தனை பேரை மாற்றினாலும் எவருக்கும் ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறான்னு. சரியான வேலைக்காரன் கண்ணன் தான். அதனால் கண்ணன் என் சேவகன்னா அப்படி எழுதுகிறேன். கண்ணன் என் சேவகன்னா. அதனால் கடவுளே எனக்கு சேவகனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லா உலக உறவுகளுக்குள்ள என்னெல்லாம் குறைகள் இருக்கோ அதை இன்னொரு மனிதனை போட்டு அதை நிரப்ப முடியாது.
நிரப்புனா அந்த விஷயத்தில் தற்காலிக நிரம்பின மாதிரி இருக்கும், வேறு விஷயத்தில் குறை இருக்கும். அதனால் ஒரே வழி கடவுள் தான். கடவுளை அந்த இடத்துல போட்டாங்க, அது நிறைவாகிவிடும். ஏன்னா கடவுள் என்றைக்கும் ஏமாற்ற மாட்டார். அங்கே தான் பக்திங்கிறது, உபாசனைங்கிறது முக்கியத்துவம் உடையதாகுது. அது இன்றைக்கு சமூகத்தில் இல்லாததுனால தான் நிறைய சமூக சட்டவிரோத தர்ம விரோதமான செயல்களெல்லாம் வருது. சமூகம் சீர்கொட்டு கொண்டு போகின்றது. இங்கே சாஸ்திரம் என்ன சொல்லுது? இந்த மனசோட சஞ்சலம், காமத்தினால மனசில் வரக்கூடிய சஞ்சலத்தை போக்கிக் கொள்வதற்கு பக்தி தான் சாதனம், உபாசனை தான் சாதனம். அது எப்படிப்பட்ட உபாசனை? நிஷ்காம உபாசனை. நிஷ்காம உபாசனைனாக்கா லௌகிக்கமான எவ்விதமான பலனையும் எதிர்பார்க்காம பகவானிடத்தில் பக்தி பண்ணுறது. பகவான்கிட்ட போய் கேட்குறோம்னா, பகவான்கிட்ட எனக்கு பணம் கொடு, அது கொடு, இது கொடுன்னு கேட்காம, எனக்கு எதுவும் வேண்டாம், நீ இருந்தால் போதும் அப்படின்னு வெறுமனே ஒரு சரணாகதி அப்படிங்கிறதான் நிஷ்காம உபாசனை. அதை ஒருவன் கடைப்பிடிப்பானாக, அதை ஒருவன் செய்யட்டும்னா பஜதாம். அதனால் இந்த ஞானந்தான் மோட்சத்தை தரும். ஞானத்தை அடைவதற்கு 2 விதமான தடைகள் இருக்குது. எங்கே இருக்குது? நம்மளுடைய மனதில். என்ன, ஞானத்தை அடைய வேண்டியது மனசு தான். அந்த மனசில் மனம் ஞானத்தை அடைவதற்கு 2 தடை. ஒன்று மலம், விக்ஷேபம். மலம்ங்கிற அழுக்கு, விக்ஷேபங்கிற சஞ்சலத்தன்மை. இந்த 2ஐயும் மனதில் இருந்து போக்கணும்னா ஒருவன் முதல்ல தர்மத்தை கடைபிடிக்கணும். தன்னுடைய கடமை என்னவோ அதை முறையாக செய்யணும். கடமை சொந்த கடமையாக இருக்கலாம், குடும்ப கடமையாக இருக்கலாம், சமூக கடமையாக இருக்கலாம். எல்லா கடமையும் சரியாக செய்யணும். அதே சமயம் பலனை எதிர்பார்க்காம அதை செய்யணும், கர்மயோகம். அதுக்கப்புறம் விக்ஷேபம், சஞ்சலங்கிற தோஷத்தை போக்கிக் கொள்வதற்கு பகவானிடத்தில் உபாசனைங்கிறத பண்ணணும். அந்த உபாசனையை தான் ஜபம், தியானம் இதெல்லாம் இருக்குது. எல்லாம் ஈஸ்வரன் சம்பந்தமான எல்லா ஆன்மீக சாதனைகளும் உபாசனை ஆகும். அது பாராயணம் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட நாமத்தை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து ஜபம் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுறதா இருக்கலாம், அல்லது ஈஸ்வர ரூபத்தை எடுத்துக்கொண்டு தியானம் பண்ணுறதா இருக்கலாம். இதுதான் உபாசனை. அதுவும் எதற்காகனா எதையும் எதிர்பார்க்காம மனசு அமைதி அடைவதற்காக, மனசு ஒருமுகப்படுவதற்காக, வேறு எந்த லௌகிக்கமான எதிர்பார்ப்பும் இல்லாமல். அதான் நிஷ்காமம்னு பேர், உபாசனை. அதை ஒருவன் செய்யட்டும். அப்படி தொடர்ந்து செய்தால் மனது அடங்கும். அதுக்கப்புறம் மனது அடங்கிறதுனால இந்த சஞ்சலம், அசுத்தம்ங்கிறது மனதிலிருந்து நீங்கிவிடும். அதற்கப்புறம் என்ன பண்ணணும்னு அடுத்த நிலை சாதனைகளை சொல்லுகின்றார். இந்த 2ம் தயாராகிட்டா நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டார்னு அர்த்தம். இந்த கர்மயோகம், உபாசனையை ஒருவன் தொடர்ந்து செய்து நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் என்னது, காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும். அந்த மாதிரி குரு கிடைப்பார். குருகிட்ட போய் வேதாந்த சாஸ்திரத்தை உட்காந்து கேட்கலாம் அப்படிங்கிறத அடுத்த விஷயமா அடுத்த பாட்டில் சொல்கிறார். அது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்திவேத விபாகினே வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.